ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு அவுரி செடி எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வல்லாரங்க. ஒரு குட்டி பீஸ் தான் இருந்தது. இப்போ பார்த்தா ஃபுல்லாக படர்ந்து நிறைய வந்திருக்குங்க. இது ஒன்று வச்சா 9 வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தான் போலங்க. அதுக்கப்புறம் சிலோன் பசலையோட பூ பாருங்களேன், அந்த ஒரு வயலட் கலரில் இவ்வளோ அழகாக இருக்குது. பால் தண்டு கீரையின் பரிதாபங்க. விதைக்காக விட்டேன், விதையே வரலங்க. இருக்கிறத பிச்சு பார்த்தாலும் உள்ள விதையே இல்லை. ஆள் மட்டும் நல்லா தடியாக இருக்கான், ஆனால் விதையே வைக்கலை. இவனை வச்சு நான் எப்படிங்க விதை எடுத்து அடுத்த இதுக்கு போடுறது? நம்ம மயில் பில்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக விதை வச்சுருக்கு. இதில் விதையே வரலைங்க. ஒரு வாட்டி ஆன்லைனில் வாங்கி தான் போடணும் போல். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டையாக இருக்கு இல்லையா, அந்த கொத்தவரங்க குட்டை ரகமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும் இல்லையா, அந்த ரகம் கொத்தவரங்காங்க. இதுக்கெல்லாம் விதையை தேடி நான் அலைஞ்சது. ஐயோப்பா, அதை தருவேன்பாங்க. அதுக்கப்புறம் மெசேஜுக்கு ரிப்ளைவே போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பிடிச்சேன். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொம்பு காவாலி கிழங்குங்க. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெத்தலையோட சிமிலரில் தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடி உருளையோட தான் நினைக்கிறேன். பாப்பா இதுக்கு மொட்டை அடித்து வச்சுருக்கா, இலையை பிச்சு போட்டா. அடுத்தது வெத்தலை வள்ளி ரகங்கள் அது போட்டிருக்கோம். அதிலே 2-3 ரகம் இருக்குது இல்லைங்களா, அது. இது வந்து சிறுவள்ளி கிழங்கு கூர்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுங்க. இது பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த முடிக்கிழங்கு, ஆட்டுக்கொம்பு காவாலி கிழங்கு எல்லாம் தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லா கொடிகள் ஏறுற வேலை தாங்க. இந்த இதிலே நட்டுறது நல்லதுங்க, ஜூன்லேயே. இது வந்து இது சொல்லுவாங்கள்ல கூவைக்கிழங்கு, ஆரோட்டு மாவா, அதோட இலை பாருங்கள். ஆல்மோஸ்ட் இதுவுமே வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கிழங்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கம்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பறித்து நெருப்பில் சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து விண்பதியம் சொல்லுவாங்களே, ஏர் லேயரிங், அது பண்ணி அது நட்டு வச்சு இப்போ பூ வந்திருக்கு. காய் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன். ஒரு சின்ன பீஸு நானே ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சுங்க, தோலோடையே சாப்பிடுவோம் இல்லையா, அது. இது வந்து டேபிள் ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு. பருப்பு கீரை பாருங்கள் ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் லெமன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.